Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோ பதில என்ன பார்க்க போறோம்னா support and resistance strategy தான். The most important and a powerful strategy support and resistance. So இத வந்து நம்ம துல்லியமா எப்படி டிராப் பண்றதுங்கறத வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ல வந்து பாப்போம். So இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த வீடியோவை 1080 பிக்சல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். So அதனால 1080 பிக்சல்ல பாருங்க. So support and resistance வந்து டிராப் பண்றது வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி நீங்க வந்து டிராப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி லெவல் வந்து ரொம்பவும் அதிகமா இருக்கும். ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ அந்த கண்டிஷன்ஸ் என்னங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். அதை பார்த்துட்டு நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அதையும் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5 இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து ட்ராப் பண்ணோம்னா நமக்கு அக்யூரசி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் என்னங்கிறது வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா should have acted as both support and resistance. இப்போதைக்கு நம்ம கண்டிஷன்ஸ் மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு நம்ம லைவ் சார்ட்டில் இது எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு, ப்ரைஸஸ் வந்து எந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸில் இருக்குங்கிறத வந்து பார்ப்போம். செகண்ட் கண்டிஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ. தேர்ட் கண்டிஷன் more rejections from the zone. Fourth condition substantial move from the zone. And last fifth condition zone was recently rejected. ஸோ இந்த 5 கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணி ஒரு ட்ரேட் வந்து சரியான ப்ராப்பரான ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்யூரசி லெவல் வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த 5 கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து லைவ் சார்ட்டில் எப்படி இருக்குது, எப்படி ரியாக்ட் ஆகிருக்குங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா should have acted as both support and resistance. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரெசிஸ்ட் ஆகிருக்கு, மேலே போகாமல் கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆன இந்த ஒரு லைன் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ராப் பண்ணணும். ஸோ செகண்ட் கண்டிஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்விங் ஹை இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இப்போ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் லோ, இதில் வந்து இவ்வளோ தூரம் கீழே இறங்கிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு. இதுதான் வந்து ஸ்விங் ஹை. இங்கே இந்த ஸ்விங் ஹை பார்த்திங்கன்னா இங்கே வந்து லோவாக, அதாவது இதுக்கப்புறமேட்டு ப்ரைஸ் வந்து இன்னும் கீழே இறங்காமல் அதுக்கப்புறமேட்டு மேலே போயிடுச்சு. இதுதான் ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ. ஸோ தேர்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் ரிஜெக்ஷன்ஸ் ஃப்ரம் த ஜோன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகிருக்கு, ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோர் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் மேலே போயிருக்கு, அப்புறம் மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டு இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. இந்த இடத்துல மோர் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து தேர்ட் கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஃபோர்த் கண்டிஷன்ஸ் பார்ப்போம். ஃபோர்த் கண்டிஷன் என்னென்னா சப்ஸ்டான்ஷியல் மூவ் ஃப்ரம் த ஜோன். அதாவது இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து மேலே ஏறி இருக்குது. இதுதான் சப்ஸ்டான்ஷியல் மூவ். ஒரு கணிசமான ஒரு மூவ் வந்து இருக்கணும். அதுவும் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கீழே இதே இடத்துல டச் ஆகிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து டச் ஆகிட்டு மறுபடியும் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ லாஸ்ட் கண்டிஷன் என்னென்னு பார்ப்போம். ஃபிஃப்த் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜோன் வாஸ் ரீசென்ட்லி ரிஜெக்டட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டச் ஆகிட்டு மேலே போயிருக்கு. அதே மாதிரி மறுபடியும் இதே இடத்துல டச் ஆகிட்டு மறுபடியும் மேலே வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது, ரீசெண்டான ஒரு ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த லைன்ஸ் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் வந்து சரியான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கொடுத்தா நீங்கள் ப்ராஃபிட்ஸ் வந்து அதிகமாக புக் பண்ணலாம். ஸோ இதில் டைம் ஃப்ரேம் வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ நான் வந்து 3 hour டைம் ஃப்ரேமில் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ 3 hour டைம் ஃப்ரேமில் இருக்கனால இப்போ நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் மந்த்லி கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க, ரொம்ப நாள் வந்து ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து போங்க. இல்லை நான் இன்ட்ராடே பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 15 minutes டைம் ஃப்ரேமில் வச்சு இதே கண்டிஷன்ஸ்லாம் மெட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா ஒரு மந்த்லி கான்ட்ராக்ட் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பை.